ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். பட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போதைக்கு மார்க்கெட்டுடைய மொமெண்டம் அப்படிங்கிறது புல்லிஷாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் இதை தாண்டி ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையர் ஹை தான். இது வரைக்கும் மார்க்கெட் ஹையர் ஹையை ஃபார்ம் பண்ணவே இல்லை. உங்களுக்கு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ மார்க்கெட்டுடைய மொமெண்டம், ஷார்ட் டர்ம் மொமெண்டம் அப்படிங்கிறது புல்லிஷாக இருக்குது. பட் ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இன்னுமே பியரிஷாக தான் இருக்குது. முன்னாடியே சொல்ல மாதிரி 250 தாண்டா தான் பொசிஷனலாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷாக மாறும். ஸோ அஸ்பர் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்போதைக்கு மொமெண்டம் புல்லிஷாக இருக்கிறதுனால மேபி மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த 150 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நிறைய லிக்விடிட்டி இருக்கிறதுனால 153, 25,153 ஒரு மிக முக்கியமான ரீசன்ஸாக இருக்கும். ட்ரேடர்ஸ், மார்க்கெட்டோட மொமெண்டம் புல்லிஷாக இருந்ததுனால இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆச்சு. மார்க்கெட் இன்றைக்குமே ஒரு ஹையர் ஹை போட்டு பார்த்தீங்கன்னா 25,100க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதற்கு என்ன அர்த்தம், மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி தன்னோட கேமை ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடிங்க ட்ரேடர்ஸ், இப்போது இந்த செபியோட கன்சல்டேஷன் பேப்பர் ஒன்று வரப்போகுது. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி தூக்க போகிறாங்க, மந்த்லி ஒரு எக்ஸ்பைரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஐ திங்க் இன்னைக்கு தான் செபியோட போர்ட் மீட்டிங் நினைக்கிறேன். மேபி இன்னைக்கு ஈவினிங் மாதிரி கூட அந்த கன்சல்டேஷன் பேப்பரை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நாளைக்கு லைவில் பேசலாம். யூடியூப்பில் லைவ் நான் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் நாளைக்கு 9 மணிக்கு மேலே, மார்னிங் 9 மணிக்கு மேலே ஃப்ரீ தான். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஈவினிங் டைமில் நிறைய பேர் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ ஈவினிங் மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 o'clock ஆர் 6 o'clock மாதிரி இந்த லைவ் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அது சரியாக இருக்குமா, இல்லை காலையில் ஒரு 9, 9:30 மாதிரி வச்சுக்கலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்து. நிறைய பேர் எந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் அந்த டைமில் நான் லைவ் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் ரொம்ப ஃபேமாக ஒரு ஹையர் ஹை போட்டது எப்போ அப்படின்னா இந்த இடம் தான். ஸோ 10ஆம் தேதினா முந்தாந்தேதி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை தான் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கேப் அப் அதிலிருந்து கீழே விழுந்தது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை போட்டுச்சு இன் 15 minutes ஆர் ஈவன் 1 hourலையுமே சொல்லலாமே. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷாக மாறிச்சு. ஸோ உங்களுக்கு ஈவந்தோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையாக இருந்தாலுமே அதெல்லாம் கீழே விழுந்தது. இதெல்லாம் நம்ம பெருசாக நம்ப முடியாது. இந்த ஹையை தான் நம்ம ஒரு ப்ராப்பரான ஹையர் ஹையாக சொல்ல முடியும். இந்த இடத்துல மொமெண்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரெண்டே பார்த்தீங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் புல்லிஷாக மாறிச்சு. அந்த புல்லிஷ் மொமெண்டம் அப்படிங்கிறது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க. அண்ட் இன்ட்ராடேலேயே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எனக்கு கீழே இருக்க எந்த லிக்விடிட்டியுமே எடுக்கல. ஜஸ்ட் அந்த மொமெண்டம் கேரி பண்ணி நேற்று இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்துச்சு. அதன் காரணமாக மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஒரு சின்ன ஃபாலு இங்கே இந்த ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே வந்திருந்தால் பியரிஷ்னஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். வரவே இல்லை. விச் மீன்ஸ் இன்றைக்கி ஃபுல் மூவுமே எந்த விதமான லிக்விடிட்டி எடுக்காமல் தான் மேலே போயிருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவ், பாசிட்டிவான மூவ். மார்க்கெட் ஃபர்தராக மேலே கொண்டு போகிறதுக்கு வேல்யூ இருக்கிற ஒரு மதிப்பு மிக்க மூவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா லிக்விடிட்டி இல்லாமல் வர்ற எந்த ஒரு மூவுமே நம்மளால் நம்ப முடியாது. ஈவன் மார்க்கெட் மேலே போனாலும் அதை நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாது. அந்த விதத்தில் இப்படி இந்த மிகப்பெரிய மூவுமே பார்த்திங்கன்னா நம்மளால் நம்ப முடியாதுங்க. ஸோ இன்றைக்குமே லிக்விடிட்டி இல்லாமல் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே முடிஞ்சிருக்கு. பட் அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது 1 hour டைம் ஃப்ரேம்லேயே பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷாக தான் இருக்குது. பட் வி நீட் 1 day டைம் ஃப்ரேம் புல்லிஷ் ட்ரெண்ட். வழக்கமாக சொல்கிறது தான். அது எந்த பாயிண்ட் அப்படின்னா இங்கே பாருங்க, 25,257. ஸோ சும்மா ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் தான். அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டு கீழே வருது, இங்கே கீழே போகலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது ஃபேட் ஆகுது. அண்ட் அகைன் மார்க்கெட் மேலே போகுது. ஓகே, மேலே போகுது. பட் எவ்வளோ தூரம் எப்போ புல்லிஷாக மாறும்னா இந்த ஹையுமே தாண்டி மேலே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ஹையர் ஹை எப்போ ஃபார்ம் ஆகும். இது ஒரு ஹை, இது ஒரு லோ, அகைன் ஒரு ஹை. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான புல்லிஷ் ட்ரெண்ட். அப்போது 1 hour டைம் ஃப்ரேமில் இப்போ கொஞ்சம் மார்க்கெட் புல்லிஷாக மாறிடுச்சு. பட் 1 dayல மாறணும் அப்படின்னா இந்த 25,257 தான் டச் தாண்டினா தான் நம்ம புல்லிஷாக மாற முடியும். அது இன்னும் நடக்கலை. ஸோ அது நடக்காத வரையும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போனாலுமே
பொசிஷனல் ட்ரெண்டுங்கிறது செல் அண்ட் ரைஸ் தான். அதாவது அவன் மேலே போனால் கீழே வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவன் கீழே வர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இன்னும் அவன் கடக்க வேண்டிய தூரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவன் எடுக்க வேண்டிய லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படியெல்லாம் அந்த லிக்விடிட்டிலாம் எடுக்காமல் அவ்வளோ சீக்கிரமாலாம் மார்க்கெட்டால் மேலே போயிட முடியாதுங்க. ஸோ இதுக்கடுத்து இப்போதைக்கு இமீடியட்டாக நிஃப்டிக்கு மேலே இருக்க ரேசன்ஸ் அப்படிங்கிறது 25,154 தான். அதே மாதிரி ஃபர்தராக அது தாண்டப்படும் போது 25,257 அப்படிங்கிற இந்த ரெண்டுமே வந்து இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டுக்குள்ளே பையர்ஸ் வராங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையர்ஸ் வந்து உள்ளே இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரைஸை ஹோல்ட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து மேலே போச்சுங்களா, கீழே இறங்கும், அதை வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி மேலே ஏற்றுவாங்க. இது மிகப்பெரிய பாசிட்டிவான நியூஸ். மார்க்கெட் கீழே வந்துச்சு, அதை ஹோல்டு பண்ணி மேலே ஏற்றுனாங்க. ஸோ இவ்வளோ நாள் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த வேலை என்னன்னா, மார்க்கெட் கீழே வரும், அதை கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து முட்டு கொடுத்து ஓகே கீழே விழக்கூடாது அப்படின்ட்டு மேலே ஏற்றிட்டு இருந்தாங்க. அந்த வேலையை தான் இங்கேருந்து 24,400 24,900 கிட்டத்தட்ட இந்த 600 பாயிண்டா கிட்டத்தட்ட 550 பாயிண்ட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண வேலை என்னன்னா, ஓகே மார்க்கெட் கீழே விழுகுதா கொஞ்சம் மேலே ஏற்ற சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம ஹோல்டு பண்ணுவோம் ப்ரைஸை அப்படிங்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் குளோபல் மொமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. இந்தியன் மார்க்கெட்டுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் நடந்ததுனால அப்படியே ப்ரைஸ் அந்த மொமெண்டம் கேரி பண்ணி மேலே போயிருச்சு. அண்ட் எப்போ ப்ரைஸ் இந்த ஹையுமே தாண்டிச்சோ இந்த இடத்துல அவங்க வந்து பை பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் ப்ரைஸாக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த பையர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவ்வளோ தூரம் இப்படி மேலே வந்தாங்கல்ல, அப்போது எங்கேயாவது லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் அவங்க வந்து அதை பண்ணலை. அதனால தான் மார்க்கெட் வந்து கீழே இருந்து வெறித்தனமான ஒரு மூவ் கொடுத்துருந்தாலும் அஃப்கோர்ஸ் 700 பாயிண்ட் எப்பவுமே மார்க்கெட் மேலே வந்துருச்சு. அப்போவுமே இதை நம்ப முடியல. ஏன்னா மார்க்கெட் இப்போ லிக்விடிட்டி அப்படிங்கிறது மார்க்கெட்டோட பிளட் ஃப்ளோங்க. ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் ஆர் பேசிக்கலி ஸ்டாப் லாஸ், அது ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டாப் லாஸை ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு போனாதான் அது ஒரு ப்ராப்பரான உண்மையான மூவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த விதத்தில் இங்கே பாருங்க, இந்த டே லோ கிட்ட நிறைய ஸ்டாப் லாஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்க, இந்த டே லோ எடுக்கலை, இந்த டே லோ எடுக்கலை. ஸோ தொடர்ந்து 1 2 3 4 5 நாளத்தோட டே லோ எடுக்கலை. ஸோ ஜிஎஸ்டி நியூஸில் மார்க்கெட் கீழே வருது, அடுத்த நாள் ஒரு ஃபாலை, ஒரே ஒரு டே லோ, இந்த ஜிஎஸ்டி நியூஸ் அப்போ மார்க்கெட் கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டே லோவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. அப்போது இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இங்கே பாருங்க இந்த இடத்துல இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த எந்த விதமான டே லோவையும் ப்ரைஸ் எடுக்கலை. இந்த இடத்துல கடைசியாக ஒருக்கா டே லோவை எடுத்துகிட்டு போச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இது டே லோ டச் பண்ணல, இன்னைக்கும் டச் பண்ணல. விச் மீன்ஸ் கடைசியாக நடந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாள் இந்த புல்லிஷா மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அதில் ஒரு 10 நாள் மேலே போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 நாளில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கீழே வந்து ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸை எடுத்திருக்கான். அதுவும் அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருந்துச்சு. எத்தனை பேர் வந்து லாங் பொசிஷன் எடுத்திருப்பாங்கன்னா ரொம்ப குறைவான அளவில் தான் லாங் பொசிஷன் எடுத்திருந்திருப்பாங்க. அப்போது அப்படி குறைவான லாங் பொசிஷன் எடுத்தவங்களுடைய ஸ்டாப் லாஸை தான் ஹன் பண்ணிட்டு போயிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய மூவ் வந்துமே இந்த மூவ் வந்து நம்மளால் ட்ரஸ்ட் பண்ண முடியல. அஸ் அ ஸ்மார்ட் மணி ட்ரேடராக லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இன்னும் என்னால் அந்த மூவ் வந்து ஓகே இது வந்து ஓகே ஃபர்தராக வந்து பிரேக் அவுட் ஆயிரும், மேலே போயிடும் அப்படிங்கிறத என்னால் நம்ப முடியல. என்னுடைய வே ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். எனக்குன்னு ஒரு செட்டப் இருக்குது. அந்த செட்டப் படி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தால் தான் என்னால் அதை நம்ப முடியும், கன்விக்ஷனோட இருக்க முடியும். அப்படி நடக்காதப்போ இல்லைங்க இது வந்து இன்னும் லிக்விடிட்டி எடுக்கல அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் இதுதான், என்னுடைய ப்ராசஸ், என்னுடைய ட்ரேடிங், நான் மார்க்கெட்டை பார்க்குற விதம் அப்படி தான். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஒரு ட்ரேடர், ரெண்டாவது லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஒரு ட்ரேடர். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டும் லிக்விடிட்டியும் இரு கண்கள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அலைன் ஆகும் போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கன்விக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சின்ஸ் இந்த சேனலில் நான் என்னோட வியூஸை தான் ஷேர் பண்ணுறேன், அதுவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஷேர் பண்ணுறேன். அப்படிங்கிறதுனால என்னோட அனாலிசிஸ் என்ன சொல்லுதோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் புல்லிஷ் மொமெண்டம் அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலுமே கீழே ஏகப்பட்ட லிக்விடிட்டி விட்டு போயிருக்கு. அப்படிங்கிறதுனால எய்தர் இந்த 25,150 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் வந்து என்ன ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி பார்க்கணும். இப்போது இவ்வளோ நாள் மார்க்கெட் வந்து ஹையர் ஹை போடவே இல்லை, இந்த இடத்துல ஹையர் ஹை போடுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி ஒரு ஹையர் ஹை இந்த 250 தாண்டியும் மார்க்கெட் வந்து போட்டுருச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம வியூவை புல்லிஷாகவே மாற்றிக்கலாம். அப்படி இருந்துமே சப்போஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே அன்னைக்கு மார்க்கெட் அப்படி மேலே போயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அப்படி போனாலுமே இன்னும் இங்கே லிக்விடிட்டிலாம் எடுக்காமல் இருக்குது. அப்பவுமே கீழே வந்து லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டால் மேலே போக முடியும். ஸோ ஆல்வேஸ் மார்க்கெட் ஒன் சைட் லைன்லாம் மூவ் ஆகாதுங்க. ஆனால் இப்போ அப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கடந்த ஒரு வாரமாகவே கடந்த 2 வாரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர புல்லிஷாக தான் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கு வித்தவுட் டேக்கிங் எனி லிக்விடிட்டிஸ். அப்படிங்கும்போது மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, 2 பாயிண்ட் கீழே போனால் 1 பாயிண்ட் மேலே வரணும். அப்போது இந்த ஒரு மிகப்பெரிய மூவ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி ப்ராப்பராக தான் போயிருக்கு. 2 பாயிண்ட் மேலே 1 பாயிண்ட் கீழே அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கு. பட் அந்த 2 பாயிண்ட் கீழே 1 பாயிண்ட் மேலங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் அடிபட்டுருச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ இந்த பெரிய ட்ரெண்டுக்கு ஈக்குவலான ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வந்துட்டு தான், சப்போஸ் இங்கிருந்து மார்க்கெட் மேலே போனாலுமே கீழே வந்துட்டு தான் வந்து போக முடியும். ஸோ அப்படி கீழே வர்றதுக்கு அந்த லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு வரும்போது தான் அது வந்து ஒரு ஹை ப்ராபபிளான ரீட்ரேஸ்மெண்ட்டாகவோ ஒரு ஹை ப்ராபபிளான ரிவர்சலாகவோ இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய இடங்கள் தான் இந்த 154 257 அப்படிங்கிற இந்த 2 பாயிண்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை ப்ரைஸ் டச் பண்ணாமல் கீழே வருதுன்னா திருப்பியும் ப்ரைஸ் மேலே போய் டச் பண்ணுறதுக்கு இந்த 2 பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல லிக்விடிட்டி விட்டுட்டு தான் போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ மேபி கீழே விழுந்துட்டு திருப்பி மேலே போகும்போது இந்த இடம் வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாங்க. இப்போதைக்கு இருக்க கேள்வி என்னன்னா, ப்ரைஸ் இங்கே போய் என்ன ரியாக்ட் பண்ண போகுது, இல்லை இங்கே போகாமே கீழே போக போதா, ஆர் இங்கே போய் ரியாக்ட் ஆக போதா அப்படிங்கிறதான் பார்க்கணும். சப்போஸ் மார்க்கெட் இங்கிருந்து புல்லிஷாக மாறணும்னா 250 தாண்டணும். ஓகே, மார்க்கெட் பேரிஷாக மாறணும், எதை தாண்டணும்? ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா மார்க்கெட் இங்கிருந்து கீழே விழுகணும் அப்படின்னா இன்னைக்கோட லோ இருக்குது பார்த்தீங்களா, மினிமம் இந்த 25,040 அப்படிங்கிற இந்த லோவை தாண்டிச்சுன்னா கொஞ்சமாக அந்த பியரிஷ் மொமெண்டம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்கே பாருங்க, மேபி இப்படி போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வரும், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது வந்துடும் 1 hour டைம் ஃப்ரேமில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இது ஒரு முக்கியமான லிக்விடிட்டிங்க. 24,913 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான லிக்விடிட்டி. ஸோ இதை தாண்டிச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், 24,751. ஸோ எப்பவுமே மார்க்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து மூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அப்போது இதை உடைக்கணும். சப்போஸ் இங்கிருந்த மார்க்கெட் கீழே போகுதுன்னு வச்சுக்கலாம், இதை உடைக்கணும், அதுக்கப்புறம் இதை உடைக்கணும், அதுக்கப்புறம் இதை உடைக்கணும். ஸோ மேபி இப்போது மார்க்கெட்டால் இதை தான் உடைக்க முடிஞ்சு இங்கே போயிட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுதுன்னா இட் கேன் ஆல்சோ பாசிபிள். அதனால் இப்போவேலாம் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி இப்போவே வந்து ப்ரெடிக்ட்லாம் பண்ணி இந்த பாருங்க இங்கேருந்து இதை இவ்வளோ தூரம் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. மார்க்கெட் படிப்படியாக தான் போகும். இப்போ மேலே போகும்போது எப்படி படிப்படியாக போச்சு, உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அதை தாண்டிச்சு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அதை தாண்டிச்சு, இப்போ அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் தாண்டினதுனால அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நான் இதுன்னு சொல்கிறேன். அப்போ இங்கே போய் ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆர் சப்போஸ் இப்போ கீழே போகுதுன்னா சப்போர்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ சப்போர்ட் இந்த சென்ஸ் லிக்விடிட்டி. ஸோ மேலே இருக்க லிக்விடிட்டி, கீழே இருக்க லிக்விடிட்டி. அப்போது அங்கே போய் ப்ரைஸ் என்ன ரியாக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்க, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோடைய நிலவரம். ஸோ அடுத்து அப்படியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம், நிறைய ட்ராயிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன், தூக்கிறேன். வீக்லி டைம் ஃப்ரேம்குள்ளே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்புக்கு தலைவன் வந்துட்டான். இது ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப். ஆல்ரெடி பாருங்கள், இந்த இடத்துல இருக்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பில் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கு ட்ரெண்டாக வந்தீங்கன்னா அது புல்லிஷ்னு சொல்லுவீங்களா, பேரிஷ்னு சொல்லுவீங்களா? ஆப்வியஸ்லி இன்னும் பேங்க் நிஃப்டி பேரிஷாக தான் இருக்குது. அதாவது ஒரு ஃபாலு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, ஒரு ஃபாலு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு. அப்போது இன்னும் வந்து பேங்க் நிஃப்டி புல்லிஷாக மாறல. மேபி நீங்கள் 1 டே டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் அது புல்லிஷாக மாறல, 4 ஹவரில் பார்த்தாலும் இன்னும் புல்லிஷாக மாறல, 1 ஹவரில் பார்த்தாலும் 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ஹை வந்துடுச்சு, புல்லிஷாக மாறிடுச்சு. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து கடைசியாக ஒரு ஹையை லோவை கிரியேட் பண்ண ஹை. அப்போது இந்த இடம் தாண்டும் போது உங்களுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர், இப்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து புல்லிஷாக மாறி இருக்கு. ஸோ 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இன்னும் புல்லிஷாலாம் மாறல. 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக மாறதுக்கு இன்னும் ரொம்ப அதிகப்படியான டைம் ஆகும். ஸோ நம்ம 4 ஹவர் எடுத்துக்க வேணாம், 1 ஹவர், அதுக்கப்புறம் 1 டேக்கே போயிடலாம். ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி எப்போ புல்லிஷாக மாறும் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஃபர்தராக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணும்போது தான் புல்லிஷாக மாறும். அப்படி இல்லை, ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே இருந்தால் அந்த ஃபால் வந்திருக்கு. அப்போ இதை தாண்டினா தான் பேங்க் நிஃப்டியால் புல்லிஷாக மாற முடியும். அப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி புல்லிஷாக மாறுறதுக்கு இன்னொரு 1400 பாயிண்ட் வந்து மேலே போக வேண்டியிருக்கு. அதனால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு பேரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி பாருங்கள், கடைசியாக இங்கேருந்து தான் ஒரு பயங்கரமான ஃபால் அப்படிங்கிறது வந்துச்சு. அண்ட் அகைன் பாருங்கள்,
இந்த ஃபால் எல்லாமே மிகப்பெரிய ஃபாலாக வந்துச்சு. ஒரு நாள் கூட அந்த டே ஹைக் மேலே இருக்க லிக்விடிட்டி எடுக்கவே இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய ஃபாலில் ஒரு நாளுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எடுத்திருக்கு. இன்னும் அதுக்கு அடுத்த நாளுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி எடுக்கல. அண்ட் இந்த ஃபாலுடைய 50% ரேஞ்ச் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபோனாச்சியோட 50%க்கு வந்துட்டான். விச் மீன்ஸ் இங்கேருந்து பேங்க் நிஃப்டி கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பையும் தாண்டி, அதாவது 55,100 இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இதை தாண்டி வந்து ப்ரைஸ் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்னா ஒரு 4 ஹவரில் வந்து க்ளோஸ் வைக்குது அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது, ஆர் மேபி இது வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமோட ஹை, இந்த டே ஹையெல்லாம் தாண்டி வந்து க்ளோஸ் வைக்கும்போது பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் அப்படிங்கிறது புல்லிஷாக மாறும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம். அது நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் பியரிஷாக இருக்குது. பட் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மொமெண்டம் அப்படிங்கிறது வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது ஒரு வீக்லியோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால. நிஃப்டியுமே ஒரு 600-700 பாயிண்ட் மேலே வந்திருக்கு அப்படிங்கிறதுனால மேபி ஒரு ரிவர்ஸில் நம்ம இந்த 153 கிட்ட இருந்தோம், ஒரு 257 கிட்ட இருந்தோம், இன்னொரு 100-200 பாயிண்ட் அதிகபட்சம் ஒரு மூவ்மெண்ட் சப்போஸ் வரும்போது ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படி இந்த 2 இண்டெக்ஸோடைய நிலவரம். அடுத்து இப்போ நம்ம அப்படியே கிரிப்டோ பக்கம் போயிடலாங்க. ஸோ கிரிப்டோமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வீக்லியில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ போட்டிருக்கு. ஸோ மேபி இது ஃபர்தராக கீழே விழுகும்போது அது லோயர் லோவாக மாறி வீக்லி டைம் ஃப்ரேமில் பியரிஷாக மாறும். அண்ட் வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே இருக்குங்க. இப்போ பேங்க் நிஃப்டியும் கிரிப்டோ கரன்சியும் பிட்காயினும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போயிருக்கு. இங்கேருந்து நம்ம ஒரு ரிவர்சலை பார்க்கணும். ஸோ கரெக்டாக பாருங்கள், இதோட 50% லெவலுக்கும் வந்துருச்சு. இதுவுமே அதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட 50% லெவல் அப்படிங்கிறதுமே மிக முக்கியமான ரீசன்ஸாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி பாருங்கள் இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது, அதோட ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இது வந்து வீக்லி ஃபேர் வேல்யூ கேப் நான் ரிலீட் பண்ணிடுறேன். வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அங்கேருந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமோட சென்டர் பாயிண்டாகவும் இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்போட சென்டர் 50% லெவலாகவும் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா மேபி பிட்காயின் வந்து ஒரு சரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுது. ஸோ 1 ஹவரில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின்லேயுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ட்ரெண்ட் என்னவா இருக்குது, 1 ஹவரில் பாருங்களேன், ப்ராப்பரான ஹையர் ஹை. நீங்கள் இதில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ஹையர் ஹை போட்டு தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பிட்காயின் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது லைட்டாக எட்டி பார்க்குது. ஏன்னா இங்கே பாருங்க, இது ஒரு லோயர் லோ, இது ஒரு லோ, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அகைன் லோயர் லோ. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லோ 1,14,559 அப்படிங்கிறது உடையும் போது ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஆக்சலரேட் ஆகி பேங்க் நிஃப்டி இன்னுமே வந்து கீழே போகிறதுக்கு, பேங்க் நிஃப்டின்ற பாருங்க, பிட்காயின் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ப்ரைஸை ஹோல்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம், இங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல் வருதுன்னு வச்சுக்கலாம், மேபி ஃபர்தராக கூட பிட்காயின் மேலே ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்பையுமே தாண்டி மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ஃபர்தராக இன்னும் புல்லிஷ்னஸ் அதிகமாகி மேலே போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி மாதிரி கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த வீக்கோட லோட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு வரான். ஸோ கொஞ்சம் ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுமே உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு வரான் அப்படிங்கிறதுனால மேபி மேலே போகிறதுக்கு கூட சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. மேபி ஒரு டிப் வந்துட்டும் மேலே போகலாம். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படி இங்கே பாருங்கள், இது ஒரு ஹையர் ஹை போட்டிருக்கு, ஒரு குட்டி டிப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த புல்லிஷ் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதான் என்னோட எண்ணமாக இருக்குது. நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதாண்டி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. அதை தாண்டி மறக்காமல் வந்து நாளைக்கு லைவ் வந்து எந்த டைமில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு டைமில் லைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.